அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரியே, நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். இமாம் சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா யார்? அவங்க மிகப்பெரிய ஒரு ஆலிம், மிகப்பெரிய ஒரு தக்வாதாரி. ஒரு முறை ஒரு சாலிஹான பெண் ஒருத்தி இமாம் சுஃபியான் தௌரியிடம் ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் செய்கிறாங்க. நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இமாம் சுஃபியான் தௌரியுடைய மார்க்க கல்வி மேலும் தக்வா பிடித்து போய் அந்த பெண்மணி ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் செய்கிறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க என்றால், நான் என் மீது திருமணத்தை கட்டாயமாக்கி கொள்ள விரும்பலை. ஏனென்றால் திருமணம் செஞ்சால் நான் என் மனைவியுடைய நீதமாக நடக்க முடியாமல் போயிடும் என பயப்படுறேன் என்று சொன்னாங்க. என்னுடைய மனைவியுடைய உரிமைகளை என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடும் என்று அவர்கள் சொன்னாங்க. எனவே நான் ஒரு பொறுப்பை ஏற்று அதில் தவறு விடும் நிலைக்கு செல்ல விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அவர்கள் அல்லாஹ்விற்கு பயந்த அந்த விதம். இந்த சம்பவம் சியர் ஆலாம் நுபுலா போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் பாருங்கள், பெண்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய ஃபியூச்சர் கணவன் என்று பார்த்தீங்கன்னா, அவர் முடி நல்லா வச்சிருக்கிறாரு, நீட்டாக வச்சிருக்காரு, அவர் ஃபங்கு வச்சிருக்கிறாரு, அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொல்லி முஸ்லீம் பெண்களே ஒரு இம்மெச்சூர்டாக தனக்கு வரக்கூடிய கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பது என்பது வெறும்னே எனக்கு ஒரு பேர் தேர்ந்தெடுக்கணும் அப்படி இல்லைங்க. மாறாக என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சரியான தந்தையை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணமும் இருக்கணும், அந்த தொலைநோக்கு பார்வையும் இருக்கணும், ஒரு மெச்சூர்டாக இருக்கும். ஆனால் இந்த காலத்து பெண்கள் கிட்ட அது சுத்தமாக இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால், ஒரு விஷயத்தை நம்ம டிசைட் பண்ணுறோம் என்றால், அதில் மார்க்கம் ரிலேட்டடாக இருக்கணும். அதன் பிறகு தான் துன்யாவுடைய தேவையாக அது இருக்கணும் என்பது சலஃபுகளுடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு தெரியுது. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு பதிவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.